Hi friends, welcome back to Mamath Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா இன்னைக்கு வந்து என்னன்னா இன்னைக்கு ஸ்டிச்சிங் வீடியோ தான் फ्रेंड्स நேத்து ஓடி இருந்திருக்கும் பட் என்னன்னா இது வந்து புதுசான ஒரு விதத்தை கத்துக்கிறேன் எப்படினா டெய்லி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கேன் நிறைய பேர் வந்து என்ன கங்க்ராட்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க thank you so much எப்படி பாசிபிள் நீ ஒரே நாள்ல எப்படி தச்சு பழகுனா 10 நாள்ல எப்படி இப்படி தச்சுக்க முடியும் இதெல்லாம் இம்பாசிபிள் நீ ஏதோ பொய் சொல்ற நீ என்னமோ வருஷ கணக்குல கிளாஸ் போயிருக்க அப்படி இப்படி உன் டீச்சர் நம்பர் கூட நான் கேட்டுக்கிறேன் அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து என்ன தைக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து லைனிங் வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னப்பா நெக் பேட்டர்ன் வந்து நானா கிரியேட் பண்றேன் ஓகேங்களா நான் சொல்றத கிரியேட் பண்ணி நீ ஒரே நாள்ல ஓகே ஆனா இது வந்து எப்படின்னா வேல் நெக் வை வேல் ஃபிஷ் நெக் இல்ல வேல் வால் வை அதெல்லாம் அப்புறம் வைக்கலாம் இப்போ முதல்ல யூல இருந்து அடுத்தது நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறேன் அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் நான் எப்படி ஸ்டிச் பண்றேன் நீ கரெக்டா வருதா அப்படின்றது எனக்கே பயமா இருக்கு கண்டிப்பா ஸ்டிச் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் டாக்டர் ஸ்டிச்சர் என்ன பண்றாங்க இப்போ வந்து என்ன ஷேப் அது ஏதோ ஒரு ஷேப் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்ல வீடியோ பார்த்து பரவாயில்ல துணி போனா போயின் போது அப்படின்னு ரிஸ்க் எடுத்து பண்ணுது பேபிமா ஓகே ஓ அந்த நெக்குக்கோட டிசைன் அது இது நான் இப்ப எடுத்து காட்டினா உனக்கு புரியும் வெயிட் பண்ணு see this neck ஏய் வாவ் சூப்பர் பா கரெக்ட்டா வந்துச்சுப்பா வந்துச்சா எனக்கு கூட ஒன்றும் புரியல நடது என்னமோ இப்படி கோடு போட்டு கட் பண்றாங்கன்னு நினைச்சேன் ஆசம் எப்படி இருக்கு சூப்பர் ஓ இந்த இன்னர் துணி மேல் துணியை கட் பண்ணணும் ஒழுங்கா வச்சு கட் பண்ணாங்க பாரு இது நீ கீழே சதுர விட போற அவனுக்கு ஹோம்ஒர்க் அதான் அவனுக்கு ஹோம்ஒர்க் வந்து கலர் அடிக்க சொல்லி கொடுத்தாங்க நீ அதையும் தாண்டி அதிக பிரசங்க வேலை பாக்குற ஹோம்ஒர்க் அது வந்து ஒரு வாரத்தோட அந்த பேசிக் கிளாஸ்ல ஆரம்பிச்ச ஹோம்ஒர்க் ஓ அத இப்ப வரைக்கும் பண்ணுகிற நீனு முடிக்கல இர்ரெகுலர் ஃபெலோ அப்ப என்ன நினைப்பாங்க அவங்க இந்த பொண்ணுக்கு சொல்லி தரதே வேஸ்ட் நினைக்க மாட்டாங்க ஓஹோ அதனால இப்படி பண்ணி இம்ப்ரெஸ் பண்ற நீனு அதையும் பண்ணிடுவேன் மண்டேக்குள்ள சப்மிட் பண்றேன்னு எக்ஸ்கியூஸ் வாங்கிட்டேன் இந்த ஸ்கூல்ல எல்லாம் எல்கேஜி யூகேஜி ஸ்டூடண்ட்ஸ் அதுனால பண்ணப்பா ரீடுட்டாங்க ஆமா நானே பார்த்தனே நீ பண்ணதுதான் குழந்தைங்க ரவுண்டு போட்டு ஸ்கேல்ல கோடு போட்டு சக்கரம் வரைஞ்சி அதுக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சு வச்சிருந்த வந்து நான் ஒழுங்கா கவனிக்கல என்ன வீல் அது கலர் வீலா கலர் வீல் கிளாஸ் கவனிக்கல அதுதான் என் தப்பு திருப்பி ரீடுட்டாங்க நீங்க ஒழுங்கா கிளாஸ் கவனிக்கல அதனால நீங்க வந்துட்டு என்ன பண்ணுங்க திரும்பி போடுங்க அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும் அப்படின்னு என்ன அனுப்பிச்சு விட்டாங்க போய் ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் கவனிச்சிட்டு வாங்கன்ட்டாங்க என்ன அது நான் என்னன்னா நான் இல்லாத அன்னைக்கு அந்த கிளாஸ் எடுத்துட்டாங்கப்பா நான் ஒரு நாள் அந்த கூலி மூவிக்கு போயிருந்த பத்தியா FDFS சினிமா கிளாஸ்ல கட் அடிச்சு காலேஜ் பிள்ளைங்க கட் அடிச்சுன்னு போகும்ல நமக்கு கூலி தானே முக்கியம் FDFS தான் முக்கியம் போயிட்டேன் நீ வரலினாலும் நான் போயிருப்பேன் போனாயா வீட்லயே கடை நின்னுட்டு அதுதான் இப்ப அது பிரச்சனை ஆயிடுச்சு இந்த மாதிரி கிளாஸ கட் அடிச்சுட்டு போனதுனால ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூல்ல பண்ற வேலையை நான் மௌலி சொன்ன மாதிரி ஐயோ இது வந்து என்னன்னா என்ன காலம் போன காலத்துல இதெல்லாம் செஞ்சு நிக்குதுன்ட்டு என்னப்பா 40 வரைக்கும் வைக்கிற 42 இது 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும் ஓ மேல இருக்கிற கிளாத் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா கீழே தூங்கணும் உன்னோட லைனர் கிளாத்தை விட என்ன பார்த்தாக்கி போற ஏ லைன் குர்த்தினா வெறும் குர்த்தி கிடையாது பெனஃபார்ம் மாதிரி என்னது என்ன சொல்லுவாங்க ஏ லைன் குர்த்திக்கு இந்த இப்ப கிராஸ் கோடெல்லாம் வருதுல இந்த இதெல்லாம் அம்பர்லா கட்டா அம்பர்லா கட்டு கிடையாது இது எப்படி சொல்ற அம்பர்லா கட்டு தான் எனக்கு தெரியுது உனக்கு தெரியல அம்பர்லா கட்டு மாதிரி ஆனா அம்பர்லா கட்டு கிடையாது ஓகே ஏ லைன் குர்த்தினா லூஸா இருக்கும் ஃப்ரீ சைஸ் கிடையாது ஆனா அம்பர்லா கட்டு மாதிரி வரும் அதான்ப்பா லூஸா இருக்கும் இடுப்பு கிட்ட எல்லாம் ஃபுல் லூஸ் இருக்கும் இடுப்பு வரைக்கும் தான் அதுக்கு சீட் ஏர் ஹிப் சைடு எல்லாம் வந்து அது இதுதான் இருக்கும் நைட்டி மாதிரி நைட்டி கிடையாதுப்பா நீ வேறப்பா நைட்டின்ட்டு பேர் மட்டும் மாத்திடுறீங்க ஏ லைன் குர்த்தி அப்படின்ட்டு
எப்படி சமையலில் பெப்பரை போட்டு பெப்பர் கிரேவி, பெப்பர் சிக்கன், காரத்தூளை போட்டு காஞ்ச மிளகா அரைச்சி போட்டு சில்லி சிக்கன் அப்படின்னு இஷ்டத்துக்கு மாற்றுறீங்களோ அந்த மாதிரி. வர மிளகா சிக்கன், பச்சை மிளகா சிக்கன். ஓகே, இப்போ இந்த ஆமோல் வந்து எனக்கு 9 வரணும் சொன்னாங்க. இன்னும் கோணையாக ஆகாதா? அப்பா அதுக்கு டேப்பை கோணை பிடிக்கணுன்ற அவசியம் இல்லைப்பா. இப்போ இதை ஒரு பீஸ் எடுத்துடணும். இப்போ இது பீஸ் கட் பண்ணியாச்சா? இப்போ என்னன்னா லைனிங்ல தான் வந்து நம்ம நெக் பேட்டர்ன் கட் பண்ணணும். இதுல கட் பண்ணக்கூடாது. ஓஹோ. ஏன் அப்படின்னா இதை வச்சுதான் திருப்பணும். ஃபர்ஸ்ட் நான் ஈஸியா வேலை செஞ்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் ட்விஸ்டா கொடுத்துக்கிறாங்க நெக்க. அவ்வளவுதான் விஷயம். இப்போ இது வந்து 2 பீஸா எடுத்துக்கணும். 2 பீஸா எடுத்துக்கணும். ஓகே. அப்போ இதில் லைனிங் துணியில தான் உன்னோட நெக் டிசைன் வருமா? இதில் வராதா? அது எப்படி இருக்கும்? இதுலேயும் வரணும்ல அந்த நெக் டிசைனு. இது பேக் பீஸா, இது ஃப்ரண்ட் பீஸ். அவ்வளோதான். இது பேக் பீஸ் கூட வச்சுருவோம். இதுதான் ஃப்ரண்ட் பீஸ். இப்போ நெக்குது அதில் அழகாக பண்ணி காமிச்சில்ல, அந்த மாதிரி இதில் கட் பண்ண மாட்டியான்னு நான் கேட்குறேன். கட் பண்ணி திருப்பணும். இதுக்கப்புறம் தான் இதுக்கு திருப்பணும். இதில் அதனால தான் இது வேலை ஜாஸ்தி. அது கேன்வாஸ் வைக்கணும், அதெல்லாம் இது ஃப்ரண்ட்டு, இது பேக், அது பேக்கு. இப்போ ரெண்டுத்தையும் எடுத்தாச்சா? இப்போ நம்ம கையை கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ரெண்டும் இது வச்சுக்குவோம். நம்ம எடுத்ததுமே ஹேண்ட் போகும். இங்கே என்னோட ஹேண்ட் பீஸ். கை லைனிங் துணி வேணாம். இல்லை, கைக்கு லைனிங் துணிலாம் வேணாம்ப்பா. இருக்கும், ஆனால் வைக்க வேணாம். எனக்கு கைக்கு லைனிங் துணி வச்சா பிடிக்காது. எனக்கு தகுந்த மாதிரி தான் டிசைன் பண்ணணும். இப்ப நான் தான் கைக்கு நெட்டட் வைக்க வேண்டியது தானப்பா. அது நல்ல துணி வச்சு. எனக்கு தான் நான் டிசைனர் கேட்கும்போது செய்வேன். சரியா? இப்ப நான் எனக்கு தான் டிசைனர். நீ வந்து புது பேட்டர்ன் கண்டுபிடிச்சு அதை போடணும். சரிதா? இப்ப இந்த கை இப்படி வரக்கூடாது. நான் தப்பு பண்ணிருக்கேன். சொல்லு பாக்கலாம். எங்க தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லு பாப்போம். எனக்கு என்ன தெரியாது. பூ இப்படி வரணும். ஓ ஆமா. எப்படி வருது? கிராஸா வருது பாரு. பூ தலைகீழ வருது. இப்போ எது பூ எப்படி எது ஸ்ட்ரைட்? இதுதானே ஸ்ட்ரைட். இப்படி தான் வரணும். இப்படி தான் 4 ஃபோல்ட் பண்ணிட்டு வெட்டிட்டு இந்த 4 ஃபோல்ட்ல தான் இப்படி மடிக்கணும். அப்பதான் இந்த பூ வந்து இப்படி கரெக்டா உட்காரும். தெரியுதா? ஓ 2 ஃபோல்ட் பண்ணிருந்தார். இப்போ 4 ஃபோல்ட் பண்ணி தான் மடிக்கணும் கைக்கு. அதனால நல்ல காலம். கத்திரி பிடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சா எல்லாம் டார்க் டார்க் டார்க்னு கட் பண்ணியிருப்பேன். இதுதான் நம்ம பண்ற தப்பே. புரியுதா? இப்படி மடிச்சிட்டோம்னா இப்படிதான் வரணும். இங்க வந்து பார்த்தோன்னா நமக்கு கை வரலே இல்லை, இப்படிதான் வரணும். இப்படி வந்தா இப்படி கை பாதியா வந்துடும். இந்த இடத்துல ஃபோல்டு வராது. அப்படி இப்படிதான் வரும். நமக்கு கை வரல. சரி, ஸ்லீவ்லெஸ்ஸா போட்டுக்கோ. ஷார்ட் கை தான் வருது. வராத நம்ம என்ன பண்ண முடியும்? துணி இல்லையா? துணியா? கை வந்துச்சா? கை பூ வந்து அந்த இடத்துல மாறி தான் வரும். ஒன்றும் பண்ண முடியாது. என்னப்பா ஆஸ் டாக்டர் ஸ்டிச்சர் நீ அந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லை? என்ன பண்ணி தொலைக்கிறது? அப்படி ஆகுது நமக்கு. வெளில போட்டு போனா அசிங்கமா தெரியுமா? எது வெளில போட்டு போனா? பூ தலைகீழ இருக்கிறது, கையில தலைகீழ இருக்கிறது தெரியும்னா அப்போ ஸ்லீவ்லெஸ்ஸாவே பண்ணிடு. ஏய், ஸ்லீவ்லெஸ்ல நான் போட மாட்டேன். இப்போ டிசைனர் என்ன கேட்குறாங்களோ அதை தான் இப்போ செய்யணும். இந்த டிசைனர் வந்து ஸ்லீவ் வந்து எனக்கு பிடிக்காது. ஆக்சுவலாக லைனிங் வைக்கிறது. அதனால ஓகே, இந்த டிசைனருக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் நான் செய்வேன். இப்போ இதை எடுத்து ஏற்கனவே நீ தச்சதெல்லாம் தாராவாத்து கொடுத்துட்ட. தச்சதெல்லாம் எத்தனை போங்கன்ட்டு அதெல்லாம் தச்சு பழகுனது. அப்போ இது மட்டும் என்ன? ஐ டோன்ட் லைக் இட். இது வந்து என்னன்னா, இது வந்து இப்படி வச்சுக்கிட்டோமா, இது ஃப்ரண்ட் எது பேக்னு தெரியல. போங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி போட்டு இப்படி ஃபர்ஸ்ட் மடிச்சுக்கணும். இங்க வந்து சென்டர் எல்லாரும் வந்து உன்னை அப்படியே புகழ்ந்து தள்ளுறாங்க. நீ வேற லெவல் பேபிமாக்கா, நீ உன்னோட டேலண்டே தனின்ட்டு. ஆனா இதுல துணி வாங்கி தச்சதுல 1 லட்ச ரூபா நீ செலவு பண்ணுகிறன்ட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் மட்டும் தான் மூக்கால எழுதுனுங்கிறேன். 1 லட்ச ரூபா செலவு பண்ணேன். ஆமா, பின்ன எப்படி நீ வாங்குற, நான் பிராக்டிஸ் பண்றேன்னு தைக்கிற, தச்ச அந்த எத்தனை போ கமான் டேக் இட்னு தார வாத்து குத்துக்கினே இருக்கிற.
போட்டுன்னு சுத்தினாலும் பரவாயில்லன்னுலாம். இதுல வேற அண்ணா எப்பயுமே வந்து இதுதான் கிண்டல் பண்றதுக்கு தான், என்னது கிண்டல் பண்றதுக்கு தான் லாக்கி அப்படின்னு வேற என்ன வேற திட்டுறாங்க. காசெல்லாம் அப்படி கட் பண்ற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. ஒன்னு ஃப்ரண்ட் ஒன்னு பேக். ஓகேவா? அவ்வளவுதான். இதை வந்து இது பண்ணியாச்சு. இப்போ கை வச்சு காட்டு, கை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃப்ரண்ட். அதெல்லாம் ஃப்ரண்ட் இருக்கட்டும்பா. நீ கையில வைப்பா. தலைகீழ இருக்குதா பூவு, நேரா இருக்குதா? ஓ சைட்ல வருது. இப்படி ஆக்சுவல் பாத்தீங்கன்னா இப்படி நேரா வரணும் பூவு, இப்படி வரணும். ஆனா அப்படி வராம இப்படி தலைகீழ வருது. ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சிங் தான் நமக்கு முக்கியம். சரியா? அதுக்கப்புறம் தான் இப்போ இது தேவையில்லை நமக்கு. இதெல்லாம் எடுத்து ஓரமா போட்டுலாம். இதுல கூட கை இருக்கு, ஆனா வருமானு தெரியல. பாரு இவ்வளவு பீஸ் தான் இருக்கு. இதுல எப்படி நான் கை லைனிங், கைக்கெல்லாம் லைனிங் தேவையில்ல விடு. ஆனா ஏன் இது தேவையில்லை துணி? இதெல்லாம் தேவையில்லை துணி. சரியா? இப்போ கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தைக்கிறது தான் வேலை. தைக்கிறது தான் கொஞ்சம். பேக் பீஸ்க்கு தைச்சிருவேன். ஃப்ரண்ட் பீஸ் தான் கொஞ்சம் இப்போ பயமுக்குது. ஏன் நெக் டிசைன் வைக்கிறல்ல? ஓ இல்ல, அதுதான் வந்துச்சு. நீ அதை தைக்க தானே செய்யணும். ஓ இதுல மேல் கிளாத்ல வரலையோ? என்னது? இப்போ இதை காட்டு. இது லைனிங் எடுத்து காட்டு உன் டிசைனை. அது வச்சு தான் திருப்பணும். அதுக்காக தான் வச்சு திருப்பி தச்சிட்டு அப்புறம் வெட்டிடுவியா? அதுக்கப்புறம் வெட்டி திருப்பணும். அப்புறம் என்ன விடு. இதுதான் இது வந்து விடு. இது வந்து குட் சைடு. இதுல வந்து இது குட் சைடு. ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு சிலதெல்லாம் மிஸ் ஆக தான் செய்யும். இது குட் சைடு. இப்படி வச்சுட்டு இப்போ தைக்கணும். காட்டு. இப்போ உன் நெக் டிசைன் வந்ததே காமிச்சியே, அது எங்க? அது அங்க இருக்கு. இது பேக் சைடோ? இது பேக் சைடு. ஃபர்ஸ்ட் பேக் சைடு பண்ணிடுவோம். சரி விடு. ஆமா அது ஃபர்ஸ்ட் தஜி. ஆமா. கேன்வாஸே இல்லாம நெக் ஃபினிஷ் பண்ணிருக்கேன். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குது. எப்படி இருக்குது? கரெக்டா இருக்கா? சூப்பரா தச்சிட்டேனா? சூப்பரா தச்சிட்ட. இதுக்கப்புறம் தான் இதுல சைடு கட்ல ஓபன்லாம் கொடுக்கணும்ல. இதுக்கு லெகின் போட்டுக்கலாமே. அதுக்கு நல்லா. ஆமா தாராளமா லெகின் போட்டுக்கலாம். போடணும் லெகினே போட்டு. லெகின் போட்டுக்கலாம். லெகின் போட்டா அழகா இருக்குமே. வேற லெவல்ல இருக்கும் லெகின் போட்டா. வாரு. ஓகே फ्रेंड्स, நான் சைடுல ஃபினிஷ் பண்ணி கையெல்லாம் வச்சிட்டு வரேன். பஃப் கைக்கு முதல்ல தைடு யோசிச்சிருந்தா பஃப் கைக்கு தைச்சிருந்துடலாம். பஃப் கை இல்ல. ஸ்லீவ்லெஸ்ஸா கூட விடலாம். சரி ஓகே குடு பாத்துறோம். वारे वाह बेबी माँ, चूड़ीदार सॉरी वारे वाह एक्सपर्ट चूड़ीदार एक्सपर्ट आइटा. நெக் டிசைன் வச்சிருக்காம்பா. நெக் டிசைன் கேன்வாஸே எல்லாம் வச்சிருக்கேன். ஆனா பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இது வந்து பர்ஃபெக்டா இருக்குது. பேக்ல நீ பேக்ல ஜன்னல்லாம் வச்சு தைக்க ஆரம்பிக்கணும். இருப்பா, இது வர ஃபினிஷிங் பண்ணி கத்துக்கிறேன். ஃபினிஷிங் தான் வர மாட்டேன். மத்தெல்லாம் ஓகே. அந்த இதுக்கு மேல என்ன ஃபினிஷிங் வேணும் உனக்கு? நீ தச்சினா போணும், மத்தவங்களுக்கு நீ தைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. மத்தவங்களுக்கு தைக்கணும்ன்றது இல்ல, எனக்கு தைக்கிறதுக்கே என்ன அந்த ஃபினிஷிங் வரல. இத பாரு, இதெல்லாம் பாரு அப்படி சுருண்டு நிக்குது. அயன் பண்ணல, அதனால அயன் பண்ணாம அப்படியே போட்டுருக்கறல்ல, அதனால அப்படி இருக்கு. பட் ஆனாலும் அந்த பெர்ஃபெக்ஷன் ஒரு சொல்லுவாங்க. ரெடிமேட் ட்ரெஸ் எல்லாம் வாங்கினா ஒரு ஃபினிஷிங் இருக்கு தெரியுமா? தைக்க தான் வரும், ஆனா தைச்சுக்கிட்டே இருக்கணும். இல்ல ஒரு சிலருக்கு ரெடிமேட் தான் பிடிக்கும், ஒரு சிலருக்கு எடுத்து ஸ்டிச் பண்ணி போட்டாதான் பிடிக்கும், நல்லா இருக்கும். அதான் ஸ்டிச்சிங். அதனால அவங்க ரெடிமேட் பக்கம் போக மாட்டாங்க. நீயே அதிகம் இப்பதான் ரெடிமேட் யூஸ் பண்ற. முதல்ல ஸ்டிச்சிங் தான் போட்டுனேன். எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல. நீ முதல்ல வந்து தேஞ்ச நாய் பூனை எனக்கு நான் மாதிரி இருப்பேன், அதனால ஸ்டிச்சிங் போயிட்டு இருந்தேன். இப்ப வேலைக்கு ஆகல, இதுதான் ரெடிமேட் தான். ரெடிமேட் போயிடுறேன். டைம் இருக்குன்னா இப்படி ஸ்டிச் பண்ணிக்கணும். மெரூன் கலரே, இந்த மெரூன் கலர்லயே இப்ப வந்து. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஸ்டிச்சிங்க்கு ரெடிமேட்ல இருக்கிற லுக்கு ஸ்டிச்சிங்கோட மெட்டீரியல்ல வரல. மெட்டீரியல் இன்னும் காஸ்ட்லியா போகணும். அப்ப மெட்டீரியல் காஸ்ட்லியா போகும்போது வரும். அதுவும் இல்லாம
ஃபினிஷிங் போக போக தான் அந்த ஃபினிஷிங் வரும். ஆனா நம்ம அங்க போய் பார்த்தோம்ல, அங்க வேற ஒரு லேடி ஒன்னு எடுத்தாங்க பத்தியா, அதெல்லாம் நிஜமாலே சூப்பர். நீ அதை எடுக்காம ஆசிசல் சாதாரணமா எடுத்துன்னு வந்துட்ட. இனிமேல் தைரியமா எடுப்பேன்ல, அந்த மாதிரி தான் போச்சு. எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. என் மிஸ்ஸுக்கு வேற லைனிங் வச்சு வேற தைச்சிருக்கேன். ஆமா, லைனிங் வச்சிருக்கு. வேற நான் காட்டணும். ஹோம்வொர்க் நிறைய கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணுமே முடிக்காம சுத்தின்னு கிடக்குறேன். அதெல்லாம் அப்படிதான் முடியல. இது போதும், இந்த டாப் தச்சிக்கினீங்கன்னா போதும். நைட்டி கொஞ்சம் தைக்க ஆரம்பிச்சிருப்பா. நைட்டி எடுத்து 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 மாலை மாட்டிருந்து நைட் ட்ரெஸ். சரி, ஓகே ஓகே, சூப்பரா இருக்கு. கரெக்டா வந்திருக்கு. நெக் பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு. எனக்கு யூ நெக் அடிச்சு போர் அடிச்சிச்சு. இனிமேல் இந்த மாதிரி ஸ்டார் நெக் வேல் ஃபிஷ் மாதிரி நெக். இப்போ வேல் ஃபிஷ் மாதிரி நெக் வைப்பா. வேல் ஃபிஷ் மாதிரி ஒரு பக்கம் தலை வரணும், வால் ஒரு பக்கம் வரணும். அப்படியே இதுக்கப்புறம் வந்து கயிறு விடணும், ராக்கெட் விடணும், கையில ஜன்னல் வைக்கணும். அதெல்லாம் சும்மா நான் என்ன சொல்றேன், இந்த வேறு இங்க வந்து வேல் ஃபிஷ் மாதிரி இது வச்சுட்டு ஃபிஷ் மாதிரி வால் மாதிரி இது தை. வால் ஃபிஷ்ஷோட வால் இருக்குல்ல, அந்த வால் தான் இந்த டாப் இதுவாக வரணும். வேற லெவல்ல இப்படிலாம் நீ தச்சிட்டன்னு வச்சுக்கேன், நீ தான் பிக் காஸ்டியூம் டிசைனரா உட்காந்துருவ. ட்ரை பண்றேன். பெஸ்ட் ஆஃப் லக். எப்படி இருக்குது? நல்லா சூப்பரா இருக்கு. இங்கெல்லாம் கரெக்டா வந்திருக்குது. இவ எப்படா தைச்சு முடிப்பா அப்படின்ட்டு ஆர்வமா பாத்துனே இருக்காங்க இவங்க. நல்லா இருக்கு சேர். நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேப் எல்லாம் நல்லா கரெக்டா வந்திருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதை யாருக்கு பேக் பண்ண போற? யாருக்கும் பேக் பண்ணல. இதோட எந்துதான். இதுக்கப்புறம் யாருக்கும் கிடையாது. சரி சரி, ஓகேவா? இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு சைடு வந்து அம்பர்லா கட்லாம் தைக்கணும். அது துணி எடுத்து பார்த்து வச்சிருக்கேன், அதெல்லாம் தைக்கணும். இப்ப மாதா கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் போறதுக்கு தைச்சு வச்சிடணும். சரி, ஓகே. அதெல்லாம் தைக்கணும். சீக்கிரம் கடன்னு அந்த வேலையை பார்க்கணும். என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நான் தான் தைச்சேன். சூப்பரா தைச்சுக்கிறேன். ஆகுதா? சூப்பர். ட்ரெஸ் எப்படி இருக்குது? நல்லா இருக்காயா? நானே தைச்சேன். அப்படியா? இது கடையில எடுத்த மாதிரி இருக்கு. சரி வா, அடுத்தது உன்னோட ஃபேவரட் நண்பர்கள் வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கேட்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேக்குறீங்க என்னோட கோச்சர் யாரு, என்னோட டீச்சர் யாரு, என்னோட இன்ஸ்டிடியூட் என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஜாஸ் ஃபேஷன் இன்ஸ்டிடியூட் வந்து நம்ம சானிட்டோரியத்துல இருக்கு. எனக்கு தாம்பரம் நியர்பை இருக்கு. அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனும் ஸ்கிரீன்லயும் தரேன். வேணுங்கிறவங்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க. சூப்பரா எனக்கு வந்து என்ன சொல்றது 3 டேஸ்லயே 2 டேஸ்லயே வந்து ஏபிசிடி தெரியாத என்ன வந்து ஒரு மிஷின் ஆப்ரேட் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா மிஷின் தான் எனக்கு கொஞ்சம் காண்டாக்குது. மத்தபடி அது எல்லாருக்கும் அப்படிதான். நூல் அடிக்கடி எல்லாருக்குமே வெளில வந்துரும். அது மட்டும் தான். மத்தபடி எல்லாமே ஓகே. என் கோச்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்றது, நான் ப்ரௌடா ஃபீல் பண்றேன். அவங்களையும் ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்கிறேன். இதுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு பிரயோஜனமா ஏதோ பண்ணுது அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை டாங். ஓகே, பாய்.